இன்றைய தினம் எனக்கு எந்தவித ஒரு முன்னறிவித்தலும் இல்லாமல் பகல் 10 மணி அளவில் எனது பாதுகாப்பிற்கு நியமிக்கப்பட்ட பாதுகாப்பு உத்தியோகர்களுக்கு வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்திலிருந்து உடனடியாக அவர்களுடைய உடைமைகளை கொண்டு கடமைக்கு திரும்புமாறு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு தெளிவாக கூறியிருந்தார்கள். வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரனுக்கு இனிமேலும் பாதுகாப்பு இல்லை, எனவே பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் நீக்கப்பட்டுள்ளார்கள் என்ற தகவல் பரிமாறப்பட்டது. என்ன காரணம் என்று விளங்கவில்லை. ஆனால் அண்மை காலமாக பாதுகாப்பு தரப்பில் இருந்தும் என்னுடைய பாதுகாப்பு தொடர்பான கூடுதலான கரிசனைகள் பேசப்பட்டதை நான் அறிந்திருக்கின்றேன். ஆனால் இந்த இவர்களுடைய நடவடிக்கை இப்பொழுது திடீரென மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை உத்தியோகபூர்வமற்ற வகையில் எனக்கு கிடைத்த தகவலின்படி அரசாங்கத்திற்கு எதிராக செயற்பட்டு வருகின்றவர் என்று முத்திரை குத்தப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது. ஆனால் இந்த நல்லாட்சி தத்துவம் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கம் கடந்த 2015 ஏப்ரல் மாதம் அளவில்தான் எனக்கு இந்த பாதுகாப்பை வழங்கி இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது திடீரென்று விலக்கிக் கொண்டிருப்பது எனது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் விதமாக மேற்கொள்வதற்கான முன்னேற்பாடாக இருக்கலாம் என்று நான் அஞ்சுகின்றேன். எனவே திடீரென்று எனக்கு எந்தவித காரணமும் கூறவில்லை, அவர்களை திடீரென்று அழைத்திருக்கின்றார்கள். ஆனால் நான் எங்களுடைய முதலமைச்சருக்கும் இது தொடர்பாக விண்ணப்பித்திருக்கின்றேன். அதே போல அவை தலைவருக்கும் நான் கோரிக்கை விடுத்திருக்கின்றேன். அவர்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கு இது தொடர்பாக தெரிவித்திருக்கிறார்கள். முதலமைச்சர் எனக்கு பாதுகாப்பு அமைச்சருக்கு எழுதிவிட்டு அதற்கு பிரதியை எனக்கும் அனுப்பி இருக்கின்றார். ஆனால் நான் நினைக்கவில்லை எந்த அளவுக்கு எங்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட போவது என்பதுதான் இப்பொழுது கேள்விக்குறியாக இருக்கு.